எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம ஹோம் டவுனில் நம்ம ஃபேமிலியோட ஒன்றா இருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும். என்ன பண்ணுறது, நம்ம ஹஸ்பண்டோட ஒர்க்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம நேட்டிவ் விட்டுட்டு வெளியில் போகிறோம். ஒரு வாரம் நல்லா நேட்டிவில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பியாச்சு. ரொம்ப திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வாட்டி. நான் தம்பியை தனியாக தூக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால கேரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக வந்து தேங்காய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னையும் தம்பியை பார்த்துட்டு போகலான்னு. ஆயில் ஐட்டம்ஸ் அப்புறம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது அப்புறம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி இப்படி தான் பார்த்து தான் எடுத்து வச்சோம். அப்படியும் 2 பை ஆயிடுச்சு. இதன் குட்டிக்கு ஊருக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம், ட்ரெயினில் போகிறோம்னு சொன்னோன்னா போதும் எல்லாத்தையும் போய் பாய் சொல்லிட்டு ஒரே ஆட்டம். நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னு. அவன் யுதன் குட்டி இந்த வாட்டி ரொம்ப அவங்க அப்பாவை தான் மிஸ் பண்ணார். ஒரு வாரம் குட்டி சென்னைக்கு போகிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஏன்னா 4 நாளாக செம ஆட்டம் எல்லார் வீட்லையும். எல்லாம் வெளியில் வந்து பாய் சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருந்தோம். அப்புறம் ட்ரெயினில் வந்து சென்னை வந்தாச்சு.